யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போல், யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போல், வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீர் தந்தருளும். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீர் தந்தருளும். உந்தன் தயவால் நான் வாழ்கின்றேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலேயும் நாம் தியானிக்க போகின்றதான வசனமானது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் எல்லார் மேலும் இரக்கம் உள்ளவர். ஆனால் எல்லோரும் இரக்கத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல. அவர் எவ்வளவு இரக்கத்தை காண்பித்தாலும் அந்த இரக்கத்தை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஏதுவான இதயம் சிலர் இடத்தில் இருப்பதில்லை. இதோ இந்த இடத்துல பூமி அக்கிரமங்களாலே, பாவத்தாலே, தேவனுக்கு விரோதமான கொடிய செயல்களாலே நிரம்பி அவர்கள் தேவ தயவை யோனா 2:8 படி பொய்யான மாயை பின்பற்றி செல்லுகிறவர்கள், பொய்யான மாயை பின்பற்றி செல்லுகிறவர்கள் தங்களுக்கு வரும் தேவ கிருபையை போக்கடித்துக் கொள்கிறார்களாம். அப்படி நோவா காணப்படாதபடிக்கு நோவா வாழ்ந்த நாட்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததினாலே அந்த தயவு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அந்த வெளிப்பாட்டை அந்த தயவு கொண்டு வந்தது. அதனால் தன் பிரயாசத்தை எல்லாம், தன் சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த கிருபைக்காக, அந்த தயவுக்காய் செலவிட்டு ஒரு பேழையை கட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றினது போல தயவு நமக்கு கிடைக்கும் பொழுது வெளிப்பாடுகள் இருக்கும். அந்த வெளிப்பாடுகளுக்காக பிரியமானவர்களே சில செலவுகளை நாம் செய்ய வேண்டியதா இருந்தாலும் முடிவிலே அந்த தயவு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் காப்பாற்றும். அதுபோல நீங்களும் தேவ தயவினாலே வெளிப்பாடு பெற்றவர்களாக தேவனுக்காக சில வேலைகளை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது நோவாவை போல நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினவர் அவருக்கு தயவை கொடுத்து அவர்களை காப்பாற்றினது போல கர்த்தர் நம்மையும் காப்பாற்றுவார். தொடர்ந்து இந்த தயவுக்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவனுக்கு முன்னால் உத்தமமாய் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நாம மகிமை அடையட்டும் ஆண்டவரே. ஆம்பா, பூமியில எவ்வளோ பேர் இருந்தார்கள் நோவாவின் நாட்களிலே. ஆனால் நோவாவுக்கு உங்க கண்களிலே தயவு கிடைத்தது போல இந்த காலைவெளியிலே இந்த ஜெபத்தை கேட்கிற மக்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்கு அழிவு நின்று காப்பாற்றுகிற அந்த தயவு, நோயினின்று காப்பாற்றுகிற அந்த தயவு, பலவிதமான சீற்றங்கள் வெள்ளங்களிலிருந்து காப்பாற்றுகிற தயவு, இதை கேட்டு சொந்தமாக்கி கொள்கிற பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். God bless you, church. Have a blessed day.